விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்து உள்ளது பவளமலை பிச்சுப்பட்டி கிராமம். அந்த கிராமவாசிகள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. சம்பவம் நடந்த வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். அந்த கோரச் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என்ன நடந்தது என போலீசாரிடம் விளக்கிக் கொண்டிருந்தனர். சார், கழுத்தை அறுத்துட்டு ஓடுனவ சார், வீடு முழுக்க ரத்தம் சார் என ஆதங்கமும் ஆத்திரமுமாய் அந்த மக்கள் வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்க, மருத்துவமனையில் கழுத்தறுத்து கிடந்தார் ராம்கலா. உறவினர்களின் கதறல் ஒரு பக்கம் என்றால், ஒரு பாவமும் அறியாத பிஞ்சு குழந்தைகளின் பரிதவிப்பு இன்னொரு புறம். அந்த அளவுக்கு ராம்கலாவின் மீது ஆத்திரத்தில் இருந்தவர் வேறு யாரும் இல்லை, அவரது கணவர்தான். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இதே ஊரைச் சேர்ந்தவர் ராம்கலா. இவருக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜிக்கும் 11 வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்திருக்கிறது. பாலாஜி சென்னையில் செட்டில் ஆனவர், கேட்டரிங் தொழில் செய்து வந்திருக்கிறார். திருமணம் முடிந்ததும் மனைவி ராம்கலாவோடு கேளம்பாக்கத்தில் வசித்து வருகிறார். இவர்களுக்கு 5ஆம் வகுப்பு படிக்கும் மகன் மற்றும் யுகேஜி படிக்கும் மகள் என 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ராம்கலா வீட்டிலிருந்து குழந்தைகளை பராமரித்து வந்த நிலையில் சமீப நாட்களாக வீட்டில் அடிக்கடி கணவரோடு பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கிறது. காரணம் பாலாஜியின் சந்தேக புத்தி. ராம்கலா வீட்டை விட்டு வெளியே கால் வைத்தாலே பாலாஜிக்குள் இருந்த குட்டி சாத்தான் எட்டி பார்த்துவிடும். எங்கு சென்றாய், எதற்கு சென்றாய் என கேள்வி மேல் கேள்வி கேட்டு நச்சரிக்க தொடங்கிவிடுவார். இதனால் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி பிரச்சனை வரும்போதெல்லாம் பாலாஜி ராம்கலாவை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதனால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போன ராம்கலா பாலாஜியிடமிருந்து பிரிந்து தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார். தன்னுடனே தனது 2 குழந்தைகளையும் அழைத்து வந்த ராம்கலா இருவரையும் பக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார். சுற்றத்தார் சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராம்கலா கணவரோடு செல்வதாக இல்லை என பிடிவாதமாக இருந்திருக்கிறார். இதனால் சொந்த ஊரிலேயே ஒரு வீடு எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள் ராம்கலாவின் உறவினர்கள். அவ்வப்போது பாலாஜி ஊருக்கு வந்து சென்றிருக்கிறார். சென்னையில இருந்தாங்க, சண்டையும் சத்தமா போஸ்ட் வந்து இங்க வந்து இருந்தான். சரி, கொஞ்ச நாளைக்கு இருங்கம்மான்னு சொல்லி இருக்கு விட்டோம். வீடும் கொடுத்தோம் சார். இப்ப மேல வீடு எடுத்து நீங்க இருங்க, குடும்பமா இருங்கன்னு சொல்லி விட்டுருந்தேன் சார். நல்ல மாதிரிதான் வந்து இருந்தான் சார். சண்டையும் சத்தமா தான் இருந்துச்சு. அந்த பிள்ளை வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, இவர்கிட்ட வாழவே எனக்கு பிடிக்கல, பயமா இருக்குன்னு அம்மா மெத்திட்டே இருந்திருக்கான். இந்த பிள்ளைக்கு பயம் கொண்டாயிருச்சு. ஆனா எங்களுக்கு குடும்பமா இருக்கட்டும்னு நாங்க நினைச்சோம் சார். இப்படியே 3 மாதங்கள் கடந்த நிலையில் சம்பவத்தன்று பாலாஜி ராம்கலாவை பார்க்க வீட்டிற்கு வந்திருக்கிறார். ராம்கலாவின் உறவினர்கள் பாலாஜியை எப்போதும் போல உபசரித்து வீட்டில் தங்க வைத்திருக்கிறார்கள். 2 நாட்கள் ராம்கலாவோடு பாலாஜி தங்கி இருந்திருக்கிறார். ஆனால் அப்போதும் இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனைதான் நடந்து வந்திருக்கிறது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று ராம்கலாவுக்கும் பாலாஜிக்குமான சண்டை முற்றியிருக்கிறது. இதனால் வீட்டு கிச்சனில் இருந்த ராம்கலாவை காய்கறி வெட்டும் கத்தியால் கழுத்தை அறுத்திருக்கிறார். அதுவும் பெற்ற பிள்ளைகளின் கண் எதிரிலேயே இது நடந்திருக்கிறது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினரும் ராம்கலாவின் தம்பியும் பாலாஜியை தடுக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவரையும் கத்தியால் கீறிய பாலாஜி தப்பி ஓடி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை நடந்தது. வீட்டு வாசலா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா, அவங்க குழந்தை எல்லாம் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க அப்பா எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்தது. வீட்டுக்குள்ள சமையல் கட்டுல வந்து கொஞ்சம் அடுப்புல வேற அந்த புள்ள உள்ள போனது.
பேச்சு வாக்கில் பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்கார வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டாப்புல. வீட்டுக்குள்ள போனோம். சமையல் கட்டில காய் நறுக்கிற கட்சியை விட்டு கழுத்து அறுத்துட்டாப்புல. அடுத்த இடத்துல இவங்க பக்கம் தெரிஞ்சவங்க அந்த சின்ன குழந்தை வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அலற சத்தம் கேட்டு அந்த பொண்ணோட ராம்கலாவுடைய தம்பி பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருந்த கதவு ஜன்னலை உடைச்சு பாத்திரத்துல கழுத்து அறுக்கப்பட்டவங்க பார்த்துட்டு கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. போயிட்டு அவரை பார்த்து இந்த வழியை ஓடி போயிட்டாப்புல. ஓடி போய் எம்புதுப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜராயிட்டாப்புல. உள்ளே சென்றவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ராம்கலாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் போகும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்துவிட்டது. தற்போது காவல் நிலையத்தில் சரணடைந்த பாலாஜியை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இன்னும் வீடு அப்படியேதான் கிடக்கு. அந்த பிள்ளைங்க என்ன கதி ஆகுறது சார்? அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார். உங்க கொலை கொதிக்குது. அந்த பச்சை மண்ணு பொம்பளை பிள்ளைலாம் நாளைக்கு இப்ப எல்லாம் தாய் தாப்பு இருந்தே எங்கெங்க ரேப் நடக்கு என்னென்னமா இது இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு யார் சார் இருக்கா? அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் சார். அவனை ஏதாவது அவங்க குடும்பமே அரசு பண்ணணும் சார்.